Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேஸ்டான் ஸ்டிச். இது வந்து அந்த புல்லியன் நாட் மாதிரி தான், கொஞ்சம் வந்து நம்ம போடுற ரோஸ் வந்து எம்போஸ்டாக தெரியும். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் போட்டிருக்கேன். இந்த சென்டரில் போட்டிருக்க ரவுண்டில் வந்து நம்ம ரோஸ் போட போகிறோம். மீதி வந்து லீவ்ஸ் வந்து நார்மலாக ஃபில் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், ரெட் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். நாம் வந்து நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் காட்டன் த்ரெட்லேயும் போடலாம், பட் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி கேப்பட்டோரா நீடில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் நீடில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அதே சைஸு அதே திக்னஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு நீடில் நமக்கு இந்த ஸ்டிச்சு போடுறதுக்கு தேவைப்படும். ஓகேவா? நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. பட் இன்னொரு நீடில் வந்து அதே சைஸு அதே திக்னஸ் இருக்கிற மாதிரி நமக்கு வேணும், அவ்வளோதான். இப்போது நான் வந்து 4x4 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணோன்னா, இந்த சென்டர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக எடுத்துருங்க. நீடில் வெளியில் ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் நம்ம த்ரெட்டை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நம்ம புல்லியன் நாட்டுக்கு போட்ட மாதிரியே தான் ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த நீடில் வந்து இன்செர்ட் பண்ணி அந்த பக்கமாக ஆப்போசிட் சைடில் வெளியில் எடுப்போம். புல்லியன் நாட்டுக்கு என்ன பண்ணுவோம், இதே மாதிரி உள் பக்கமாக கொடுத்து வெளியில் எடுத்து இதில் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுவோம். இந்த நம்ம ஃபஸ்ட் டைம் வெளியில் எடுத்தோம் இல்லையா, அந்த த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து ரொட்டேட் பண்ணுவோம். அதே இதை கொஞ்சம் மாற்றி பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த விரலால் நீடில் தூக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட்டு இப்படி திருப்பி விரலை திருப்பி ஒரு நாட்டு, அது அப்படியே சுற்றினா புல்லியன் நாட்டு. இப்படி கொஞ்சம் போடும்போது இந்த ஃப்ளாரோட பெட்டல் மாதிரி கொஞ்சம் எம்போஸ்டாக நமக்கு வரும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா 8 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பிரிஞ்சு நிற்கும். அப்பப்போ நூலை முறுக்கி விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நான் இந்த ஒரு பெட்டலுக்கு வந்து 7 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 7 கவுண்ட் இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நமக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா, சின்ன பட்டாக வேணும்னா சின்னதாகவே இன்னும் கொண்டு வரலாம். இப்போ இந்த பெட்டலோட ஷேப்பும் வந்து இன்னும் பெருசாக வேணும்னா, நம்ம இந்த நீடில் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு நீடில் இன்சர்ட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஸ்ட்ராவை வந்து இந்த நீடில் இன்சர்ட் பண்ணி அது மேலே கூட ஒர்க் பண்ணலாம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அது மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த 7 டைம்ஸ் சுற்றி முடித்ததுக்கப்புறம் நீடில் பொறுமையாக ஒரு சுற்றி மெதுவாக எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம எங்கே நூலை வெளியே எடுத்தோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக டைட் பண்ணி த்ரெட்டை பூரா வெளியில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு திரும்ப வந்து நீடில் இன்செர்ட் பண்ணிடுவோம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புல்லியன் நாட் மாதிரியே தான் இருக்கும். அந்த நம்ம மேலே அந்த நீடில் மேலே போடுற ரிங்கு மட்டும்தான் கொஞ்சம் மாற்றி போடுவோம். இப்போ எங்கே நம்ம முடித்தோமோ அந்த இடத்துல நான் நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து பெட்டல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எம்போஸ்டாக இருக்கும். நம்ம சிங்கிள் நீடில் மட்டும் வச்சு பண்ணதுனால கொஞ்சம் லைட்டாக எம்போஸ்டாக தெரியும். இதே டபுள் நீடில் வச்சு பண்ணும்போது நெக்ஸ்ட் லேயர் பாருங்கள், இன்னும் நல்லாவே எம்போஸ்டாக தெரியும். இப்போ இதுக்கு பேக் சைடு பாதியிலேருந்து நான் வந்து திரும்ப நீடில் வெளியில் எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் எந்த இடத்துல நமக்கு வேணுமோ, எந்த அளவுக்கு பெட்டலோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நான் திரும்ப நீடில் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப அதே மாதிரி ரொட்டேஷன். இப்போ நீங்கள் ஒரு பெட்டலுக்கு 7 லேயர்ஸ் போட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த ஒரு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே 7 லேயர்ஸ் ரொட்டேஷன் தான் கொடுக்கணும். அதில் எதுவுமே மாற்றி கொடுக்காதீங்க. ஓகேவா? இப்போ இது மாதிரி நம்ம போடும்போது அந்த நூல் வந்து ஒரு நேரம் வந்து அந்த ஊசியில் மாட்டாமல் கூட வரும். ஓகேவா? அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த லூப்பை கொடுத்துங்க. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டிச்சு கரெக்டாக ஒழுங்காக வரும். இல்லைன்னா இடையில வந்து சிலும்பலோடு வரும். ஏதாவது ஒரு த்ரெட்டை விட்டுட்டு நம்ம போட்டுட்டு வந்தோம்னா அந்த இடம் வந்து சிலும்பலாக இருக்கும், பார்க்கும்போது நீட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. நம்ம ஒன்றுமே இல்லை, வெறும் பூ கட்டுறப்ப நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ போட்டுட்டு எக்ஸ்ட்ரா அந்த நம்ம எத்தனை கவுண்ட்டு வேணுமோ அத்தனை கவுண்ட்டு போட்டுட்டு இந்த நீடில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மெதுவாக வெளியில் எடுங்க. சிக்காகாமல் பார்த்துக்கோங்க, த்ரெட்டு சிக்காகாமல் பொறுமையாக எடுத்து விட்டு கொஞ்சம் பொறுமையாக இந்த ஸ்டெப்பு ரொம்ப பொறுமையாகவே செய்யணும் நம்ம. அப்போ தான் வந்து நமக்கு அந்த இடம் வந்து ஸ்டிச்சு வீணாகாமல் கரெக்டாக அந்த ஷேப்போடு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்டல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக எக்ஸஸ் த்ரெட் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு நீடில் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிவிடுங்க. இப்போ அதே மாதிரி செகண்ட் பெட்டலோட பாதியிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பெட்டல் போடணும். ஓகேவா?
இது உங்களுக்கு மேல் பார்த்திங்கன்னா அந்த பெட்டலோட மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி ஒரு வரும்பு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து இன்சர்ட் பண்ணி அந்த பக்கம் நான் எடுத்துகிட்டு அடுத்து வந்து பெட்டல் ஃபஸ்ட்டு லேயரோட 3rd பெட்டல் நான் போடுறேன். இந்த மாதிரி திரும்ப வந்து அதே தான், திரும்ப நான் 7 டைம்ஸ் வந்து அந்த ரொட்டேஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்டிச்சை நீடில் வெளியில் எடுத்துகிட்டு ஸ்டிச்சை லாக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ 3rd பெட்டல் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 4th பெட்டலுக்கு எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லேயரோட உள் பக்கத்துலேருந்து எடுத்து அதே மாதிரி திரும்ப திரும்ப ரொட்டேஷன் கொடுத்து முடிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லேயர், ஃபஸ்ட்டு லேயர் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதோட ஃபஸ்ட்டு லேயர் முடிஞ்சது. இப்போ 2nd லேயர் போடும்போது இன்னும் கொஞ்சம் உள்பக்கம் இருக்கிற பெட்டலை விட வெளிப்பக்கம் இருக்கிற பெட்டல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் நீடில் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த 4 லேயர்ஸில் எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன்னு வைங்க. இப்போ இங்கே ஆரம்பித்து எனக்கு இந்த பெட்டல் அங்கே கீழ்ப்பக்கம் வரணும். ஸோ நான் இங்கே தான் நீடில் வெளியில் எடுக்க போகிறேன். இந்த இடத்துல நீடில் நான் வெளியில் எடுக்கிறேன். இங்கே ஃபுல்லாக இழுத்துருங்க, நூலை வந்து ஃபுல்லாக இழுத்துருங்க. இழுத்துட்டு எந்த இடத்துல நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அங்கேருந்து இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் நீடில் வெளியில் எடுக்கணும். ஓகேவா? எங்கே குத்துனமோ அங்கேயே தான் எடுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா, நம்ம இன்னொரு நீடில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதே மாதிரி கீழ்ப்பக்கம் எந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் மேலே வெளியே எடுத்தீங்களோ அதே இடத்துல அதே மாதிரி இதையும் திரும்ப இன்சர்ட் பண்ணி ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைட்டு வந்து ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ இந்த 2 நீடிலையும் சேர்த்து நம்ம இந்த விரலில் பிடிச்சிக்க போகிறோம். பிடிச்சிட்டு இப்போ இந்த போட்டோம் இல்லையா அந்த ரிங்கு, அதை வந்து இந்த 2 நீடில் மேலேயும் சேர்த்து போட போகிறோம். ஓகேவா? மெத்தடு ஒன்று தான், கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த இதை வந்து மேலே 2 நீடில் மேலேயும் போடுறோம். இப்போ இந்த தடவைக்கு வந்து நான் 14 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நீடில் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த நீடிலையும் ஃபஸ்ட் டைம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கமாக கொண்டு போய் லாக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது 2nd லேயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரை விட கொஞ்சம் இன்னும் பெருசாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் பெருசாக எம்போஸ்டாக இருக்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இதோட 2nd லேயரை நாம் 2nd பெட்டல் எப்படி போடணுன்னா, இதுக்கு பேக் சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணி நம்ம த்ரெட்டை எடுக்கணும். இதுக்கு பேக் சைடில் நான் இங்கே கொடுத்து நீடில் வெளியில் எடுக்கிறேன். இந்த இடத்துல எடுத்துகிட்டு அதே மாதிரி 2வது நீடிலையும் இன்சர்ட் பண்ணி அதே மாதிரி லேயர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்து 7 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த தடவை நான் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுனால 14 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த த்ரெட்டு நீடில் ரொட்டேட் பண்ணுறதை 14 டைம்ஸ் பண்ணுறேன். ஸோ 2nd நீடிலையும் அதே மாதிரி ஒரே ஷேப்புக்கு இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதிலேயே இன்னும் பெருசாக பெட்டல் வேணும்னா இந்த ஒரு ஊசியை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்ட்ராவை அந்த ஷேப்புக்கு அந்த நீடிலோட சைஸுக்கு மட்டும் கட் பண்ணி அந்த நீடில் மேலேயே ஸ்ட்ராவை போட்டு அது மேலே நம்ம ஸ்டிச்சு போட்டோம்னா இன்னும் பெட்டல் வந்து பெருசாக தெரியும். இது வந்து 2 த்ரெட்டு போடும்போது 2 நீடில் போடும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுது. நீங்கள் இது மேலே ஸ்ட்ரா போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து பெருசாக தெரியும் பெட்டல். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எப்படி போடுறதுங்கிறதையும் போட்டு காமிக்கிறேன். இப்போ 2 நீடில் வச்சு போடும்போது கொஞ்சம் கவனமாக ரொட்டேஷன் கொடுங்க. ஏன்னா நடுவில் ஒரு நீடிலில் வந்து த்ரெட்டு மாட்டிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நான் மாட்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் சரியாக வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி பிசுறு தட்டும் அந்த இடம். அந்த மாதிரி இல்லாமல் 2 பார்த்து கவனமாக ரொட்டேஷன் கொடுங்க. இப்படி மாட்டுதுங்கும் போது ஈஸியாக எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அது. இப்போ இந்த 14 டைமுங்கிறது நம்ம அந்த பெட்டலோட சைஸ் இந்தளவுக்கு இருந்தால் போதுங்கிறதுனால தான் நான் 14 எடுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீடிலையும் எடுத்துருங்க. அதே மாதிரி 2வது நீடிலையும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிடிச்சி அழகாக எல்லாத்தையும் த்ரெட்டை ஃபுல்லாக உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த லேயர் பார்த்திங்கன்னா இந்த பெட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஃபஸ்ட்டு லேயரை விட 2nd லேயரில் இந்த பெட்டல் 2nd பெட்டல் போட்டிருக்கோம், அது வந்து இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். இதே மாதிரி அவுட்டர் லேயர் 2வது லேயர் வந்து மொத்தம் 6 பெட்டல்ஸ் வர மாதிரி நம்ம போடணும். உள்ளே 4 போட்டோம், இப்போ இது வரைக்கும் நான் 3 போட்டிருக்கேன். இது மாதிரியே நீங்கள் 6 பெட்டல் போட்டு கொண்டு வர வேண்டியதான். லாஸ்ட்டு பெட்டல் போடும்போது ஃபஸ்ட்டு பெட்டலோட உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடித்தோன்னே தெரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இதுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல நீங்கள் வெளியில் எடுங்க த்ரெட்டை.
இங்கே நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த பக்கமாக எடுக்க வேண்டியதான். இது த்ரெட்டு கொஞ்சம் கசங்குற மாதிரி இருந்ததுன்னா 2-3 தடவை ரொட்டேட் பண்ணி முறுக்கி விட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் நமக்கு. இப்போ 2வது நீடிலையும் நான் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நீடில் 2வது நீடில் இன்சர்ட் பண்ணுறோம்ல, நான் வந்து சின்ன ரோஸ் போடுறதுனால இது பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பெட்டல் வந்து சின்னதாக வருது. இப்போ இதை நீங்கள் அந்த 2வது நீடில் கொஞ்சம் தள்ளி அடுத்து பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போட்டு எடுத்திங்கன்னா இந்த பெட்டல் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஓகேவா? இதுதான் இதில் விஷயமே, வேறு ஒன்றுமே கிடையாது. பெட்டல் வந்து இன்னும் பெருசாக வரணும்னா இந்த நீடில் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா பெட்டல் இன்னும் பெருசாக வரும். இப்போ நம்ம சப்போஸ் 3rd லேயர் போடுற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு 2nd நீடில் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். அது வந்து பெட்டல் வந்து பெருசாக வரும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி 14 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி எடுத்து அந்த த்ரெட்டையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க, நீடிலையும் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ ஃபைனல் பெட்டல் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. போட்டுட்டு அந்த ஃபைனல் பெட்டல் வந்து ஃபஸ்ட்டு பெட்டலோட உள்பக்கமாக நமக்கு இன்சர்ட் ஆகணும். அந்த மாதிரி போடும்போது நமக்கு எங்கேருந்து த்ரெட்டு வெளியே வந்துச்சுன்னே தெரியக்கூடாது. ஸோ இது வந்து 5th பெட்டல். அந்த 5th பெட்டலில் நான் என்ன பண்ணுறேன், வெளிப்பக்கம் பாதியிலேருந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் உள்பக்கம் குத்த வேண்டிய நீடில் வந்து ஃபஸ்ட்டு பெட்டலோட உள்பக்கமாக குத்தி இந்த பக்கம் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஓவர்லேப் ஆகி ஒன்று மேலே ஒன்றா ஓவர்லேப் ஆகி வரும். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க எங்கே முடிச்சிங்கன்னே தெரியாது. பார்க்கும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 நீடையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த விரலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரொட்டேஷன் கொடுக்க வேண்டியதான். 14 டைம்ஸ் கொடுக்குறோம். இந்த 14 டைம்ஸுங்கிறது நமக்கு பெட்டலோட லென்த்து எவ்வளோ பெருசு வேணும், நீளம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த ஷேப் அந்த கவுண்டிங் வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது மாதிரியே போட்டு இது நீங்கள் வந்து நார்மல் காட்டன் த்ரெட் இருக்குது இல்லையா, அதில் போட்டால் இன்னும் ஈஸியாக வரும். என்ன கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் நார்மல் காட்டன் த்ரெட் வந்து 4 to 5 rupees தான் வரும். அதுலேயே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி கூட பாருங்கள். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிக்க ஆகாது. கொஞ்சம் பிகினராக இருக்கவங்க அதில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சில்க் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆரம்பம் சில்க் த்ரெட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக அது வந்து ஈஸியாகிடும். ஒரு தடவை பழகுனீங்கன்னா ஈஸியாகிடும். ஸோ இந்த 2வது நீடில் எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீடில் மெதுவாக இழுத்து எக்ஸஸ் த்ரெட்டை வந்து உள்பக்கம் இழுத்து விட்டுருங்க. நல்லா எல்லாத்தையும் வெளியில் இழுத்துட்டு நான் நீடில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டேன் இல்லையா, அதோட உள்பக்கமாக கொண்டு போய் தான் இன்சர்ட் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. உள்பக்கமாக கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரேமை திருப்பிட்டு நாட் போட்டாலும் சரி, இல்லை ரேண்டமாக 2-3 டைம்ஸ் வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுட்டு நாட் போட்டாலும் சரி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எம்போஸ்டு ரோஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஃப்ளாட் அது வந்து புல்லியன் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பெட்டல்ஸ் வந்து நல்ல எம்போஸ்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த ஸ்ட்ரா வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது இன்னுமே நிறைய எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு. நமக்கு பார்க்கும்போது இன்னும் நல்ல எம்போஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சென்டரில் ஒரு பீடோ இல்லை ஸ்டோனோ இல்லை பேர்ல் பீடோ கூட வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருக்கும். நான் வந்து மீதி லீஃப் எல்லாத்தையுமே வந்து நார்மலாக லீஃப் எப்படி ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபில் பண்ணிட்டேன். இந்த பெட்டல்ஸ் பாருங்கள், மேல் பக்கம் ஒரு ஸ்டிச்சு போட்ட மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் வந்து கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க.